அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 31ஆம் தேதி, மாதத்தின் கடைசி நாள், வெள்ளிக்கிழமை. இரவு 12 மணிக்குள் ஒரு பேப்பரில் இதை ஒரே ஒரு முறை எழுதி உங்கள் மணிப்பர்சில் வைத்து பாருங்கள். லட்சக்கணக்கில் பணம் சேர்வது உறுதி. நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சின்ன பீஜாட்சரம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். எப்படி எந்த நேரத்தில் இந்த தாந்திரீகத்தை செய்தால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்ன்ற ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரத்தையும் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது பீஜாட்சரம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்றைய ஒரு நாள் மட்டுமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தால் போதும். மேலும் இன்றைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய முடியாதவங்க நீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், எந்த நேரத்தில் இந்த பணவசிய முறையை செய்தால் உச்சகட்ட பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா சுக்கிரஹோரை நேரம் தாங்க. வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு டைம் அப்ப இந்த தாந்திரீகத்தை நாம் செய்தால் உச்சகட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த சுக்கிரஹோரை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த பணவசிய முறையை நீங்க செய்யலாம். வெள்ளிக்கிழமைக்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தை தவிர்த்து காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்க ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லோ கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். கோடு போடாத அன்ரோல்டு பேப்பர் தாங்க நம்ம எடுத்துக்கணும். மஞ்சள் அல்லது பச்சை நிற பேப்பரில் எழுதுவதும் மிகவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் நம்ம மஞ்சள் நிற பேப்பரில் எழுதியிருக்கோம். அதே போல எழுதுவதற்கு ரெட் கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 3 ஏலக்காய்கள் இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவை. விதைகள் வெளியேறாத ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய 3 ஏலக்காய்களை நீங்க எடுத்துக்கோங்க. புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க ஏலக்காய் வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரெட் கலர் பெண்ணால நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் இந்த பீஜாட்சரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. ஸ்ரீம், அதுதாங்க மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரம். இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அதற்கு பக்கத்துல நிரந்தர பணவரவை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்க. 234451 234451. அதற்கு கீழே 3 விதமான பணவசிய நம்பர்கள் இருக்குங்க. 808
520741. இந்த 3 ஏஞ்சல் நம்பருக்கும் 3 விதமான பலன்கள் உண்டுங்க. அவசர தேவைக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல், மிகப்பெரிய தொகையை கொண்டு வரக்கூடிய நம்பர் 1, நிரந்தர பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர். சோ இந்த 3 ஏஞ்சல் நம்பரையும் நம்ம எழுதிக்கணும். இப்ப இந்த எழுத்துக்கள் மேல 3 ஏலக்காயை வச்சு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்க ரப்பர் பேண்ட் அல்லது ஒரு த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். ரெட் கலர் அல்லது கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் போட்டு நீங்க கட்டிக்கோங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க மடிச்சு வச்சிருக்க கூடிய இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். இப்ப வீட்ல ஒரு 4 பேர் இருக்கீங்க, 4 பேருமே நீங்க மணி பர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எல்லாருமே இதே போல தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க கட்டாயமாக உங்களுடைய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைங்க. இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினாலே போதும். மாற்றும் போது அந்த ஏலக்காயை நீங்க கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போட்டுருங்க. அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க செய்யலாம். திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க தாந்திரிகத்தை செஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டும் எழுதி நம்ம மணி பர்சுக்குள்ள வச்சாலே அது பணவரவில் அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் இன்றைய மெத்தட்ல மகாலட்சுமி தாயாரின் பீஜாட்சரத்தையும் இதுல நம்ம சேர்த்து இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கான பணவரவை அது ஏற்படுத்தும். சோ தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.